இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்கிறது, உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, பானபாத்திரக்காரன் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனையில் வேலை செய்கிறார். ராஜாவிற்கு நீர் ஆகாரங்களை எடுத்து கொடுக்கிற ஒரு வேலை. ராஜாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர், சமுதாயத்திலே கனம் பெற்றவர், நல்ல ஒரு அரசு வேலையில் மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாய் குற்றம் சாற்றப்பட்டு பெரிய தலைவர்கள் வைக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற நாட்களிலே அவர் மிகவும் வெட்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், மன உளைச்சலுக்குள் தள்ளப்பட்டார். ஒரு நாள் அவருடைய கனவிலே அவர் ஒரு திராட்சை செடியையும், அந்த செடியிலே 3 கொடிகளும், அந்த கொடிகளிலே திராட்சை குலைகள் பழுத்திருக்கிறது, அதை பறித்து மீண்டும் பார்வோனுடைய கைகளிலே, அந்த எகிப்தின் ராஜாவினுடைய கைகளிலே கொடுக்கிறதை இவர் பார்க்கிறார். இதனுடைய அர்த்தம் அவருக்கு புரியவில்லை. அதே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பினிடத்திலே சொல்லுகிறார். அவர் தேவ ஆவியை பெற்ற தேவ மனிதன் ஆகியால் அவர் அதற்கு சொன்னார், 3 கொடிகளும் 3 நாளாம், 3ஆம் நாளிலே நீ மறுபடியும் ராஜாவிற்கு பானம் கொடுக்கிற, நீர் ஆகாரம் கொடுக்கிற பணியிலே அமர்த்தப்படுவாய், மீண்டும் உன் ஸ்தானத்திற்கு வருவாய் என்று சொன்னார். அப்படியே 3 நாளைக்கு பின்பு அந்த பானபாத்திரக்காரன் தன்னுடைய நல்ல உயர் பதவியிலே அமர்த்தப்பட்டான். ரீஸ்டோர் யூ டு யுவர் ஆபீஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் உன் பதவியிலே நீ அமர்த்தப்படுவாய். அப்படியே சம்பவித்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே என்னுடைய நல்ல ஸ்தானத்தை, நல்ல சூழ்நிலையை நான் இழந்து போய்விட்டேன் என்று சொன்னால் மெய்யாகவே ஆண்டவர் அதை திரும்ப தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்படித்தான் ஒரு அரசு வங்கியிலே வேலை செய்த ஒரு தேவ மனிதர், அவர் முதலாவதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தார். நல்ல பெயரோடு அந்த வங்கியிலே பணிபுரிந்தார். அநேகரால் புகழப்பட்டார். ஆனால் அவருடைய மனைவி பயபக்தியோடு ஆண்டவரை தேடுவார்கள். ஆனால் இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உண்மையான அதிகாரியாய் இருந்தார். ஒரு நாள் அந்த வங்கியிலே தணிக்கை நடக்கும்போது, ஆடிட்டிங் நடக்கும்போது பல லட்சக்கணக்கான ரூபாய் இங்கு திருடப்பட்டிருக்கிறது என்று ஆவணங்கள் மூலம் நிறுவனம் செய்யப்பட்டது. அவர் பதறி போனார். அந்த ஆடிட்டிங் டீம் அல்லது அந்த தணிக்கை குழு பல விதங்களில் இவரை மன உளைச்சலுக்குள்ளாக்கியது. அது நிரூபிக்கப்பட்டதனால் இன்னும் சில நாட்களிலே அவர் வேலை இழப்பார். அவர் சிறைச்சாலை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சில நாட்கள் மாத்திரம் இருக்கிறது. துக்கத்தோடு வேதனையோடு தன் மனைவியினிடத்தில் வந்து சொன்னார், இப்படி என்னுடைய வங்கியில் நடந்து விட்டது, ஆனால் நான் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அதில் இருக்கிற அந்த எழுத்து ஆவணங்கள் படி, அந்த ரெக்கார்டிங் படி நான் பொறுப்பு ஏற்றுதான் ஆக வேண்டும். நான் தப்புவதற்கு வழியே இல்லை. இன்னும் சில நாட்களிலே என் முடிவு எப்படி இருக்குமோ என்று மிகவும் புலம்பினார், மிகவும் துக்கித்தார். வாழ்க்கை அஸ்தமானமாகிவிட்டது என்று அவர் வேதனையோடு இருந்தார். மனைவி அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் 3 நாள் ஜெபிக்கிறேன், உபவாசித்து ஜெபிக்கிறேன். தேவன் யார் இதில் தவறு செய்தார் என்று உண்மையான குற்றவாளியை காண்பிப்பார், அதே நேரத்தில் உங்களையும் விடுவிப்பார் என்று சொன்னார்கள். உண்மையான நபர் கண்டுபிடிக்கப்படுவார், நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி இந்த ஆறுதலான வார்த்தையோடு கூட அவர் தன்னுடைய வங்கிக்கு சென்றார். சில நாட்களிலே அந்த ஆடிட்டிங் டீம்ல இருந்து மேலதிகாரிகள் வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டோம், அவர்களுக்கு தண்டனையும், உங்களை இத்தனை நாட்கள் நாங்கள் மன உளைச்சலுக்கு தள்ளினதற்கு உங்களுக்கு இரட்டை பதவி உயர்வை தருகிறோம், டபுள் ப்ரமோஷன் தருகிறோம் என்று சொன்னார்கள். அதே அந்த வார்த்தையின்படியே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். வங்கியிலே உயர்ந்த அதிகாரியாய் பணி செய்தார்கள். அதோடு கூட ஒரு பெரிய ஊழியத்தோடு இணைந்து உண்மை உத்தவமாய் தன்னுடைய பணியை மரண காலம் வரை செய்தார்கள். கொரோனா நாட்களிலே அல்லது கொரோனா காலகட்டத்திலே அவர் மரித்து போனார். ஆம் அன்பானவர்களே, உங்களை சுற்றிலும் பலவிதமான பொய்யான கருத்துக்கள், பொய்யான வாதங்கள், மாயை கட்டமைக்கப்பட்டு நீங்கள் கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம்.
அல்லது ஆரோக்கியத்தின் நிமித்தம் சில நன்மைகளை இழந்து போயிருக்கலாம், பொருளாதாரத்தின் நிமித்தம் இழந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை தலைகீழாய் புரட்டி போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் உங்களை பார்த்து தெளிவாய் சொல்கிறது, உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே நிறுத்துவார். தேவன் அப்படியே செய்தார். இந்த இரு நபருடைய வாழ்க்கையிலும், பானபாத்திரக்காரருடைய வாழ்க்கையிலும், இந்த ரட்சிக்கப்படாத அந்த நபர் ரட்சிக்கப்பட்டு தேவனை உணர்ந்து கொள்ளும்படி அவருடைய வாழ்க்கையில உண்மை நிறுவனம் ஆயிற்று. அவரை நன்மை இழக்க விடாதபடி தேவன் மீண்டும் அவர் ஸ்தானத்தில் வைத்தவர் உங்களையும் என்னையும் அப்படியே உயர்த்த போகிறார். ஒருவேளை உங்களுக்குள்ளே சந்தேகம் வரலாம், இன்னும் மாற்றம் வரவில்லையே என்று சொல்லி தாமதித்தாலும் நீங்கள் இழந்து போனதை பெற்று உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீர்கள். ஒருவேளை உயர்வே வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நிச்சயமாய் புதிய ஒரு வாசலை திறந்து கர்த்தர் உயர்த்த போகிறார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து இன்றைக்கு தடுமாறி இருக்கலாம், அல்லது முன்னோர்கள் யாராகிலும் ஒருவர் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து இப்பொழுது சரிவை சந்தித்திருக்கலாம். இழந்து போனது எதுவோ அதை கர்த்தர் மீட்டு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு பண்ணி இருக்கிறேன், மறுபடியும் நான் பழைய ஸ்தானத்தில் நிறுத்துவேன், கனமுள்ள இடத்தில் நிறுத்துவேன், ஆமேன், மேன்மையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. எந்தெந்த காரியத்தில் பின்தங்கி போனார்களோ, நன்மை இழந்து போனார்களோ, மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று பயப்படுகிறார்களோ, அதிலே சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி தேவரீர் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுப்பீராக. இழந்து போன அந்த நிலையை ஆமேன் தக்க வைக்க கர்த்தருடைய வல்லமை போதுமானதாய் இருக்கிறது. இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவரீர் மாற்றி பிள்ளைகளை எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே கனப்படுத்த வேண்டும், எதிலே அஸ்திவாரம் பலப்பட வேண்டும், எல்லைகள் விரிவாக வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறீரோ அது நேர்த்தியாய் நடக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைத்து சந்தோஷப்படுத்த போகிறதற்காய் நன்றி. உயர்வே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புதிய உயர்வுகளை தந்து பிள்ளைகளை மறுபடியும் ஆமேன் எழும்பி நிற்க கர்த்தர் பண்ண போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். May God bless you.